ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறது ஐடியா பிளானட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கத்தி மூவியில் வர மாதிரி அந்த 3D ப்ளூ பிரிண்ட் சீனை எப்படி பிளெண்டரில் கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம ஐடியா பிளானட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பிளெண்டரில் யூஸ் பண்ண போகிற அந்த 3D ப்ளூ பிரிண்ட் மாடலை நீங்கள் இப்போ பிளெண்டரில் இம்போர்ட் பண்ணணும். மேலே ஃபைல் இம்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து OBJ மாடலை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஃபைல் எங்கே சேவ் ஆகிருக்கோ அதை போய் இம்போர்ட் பண்ணுங்கள். அந்த ஃபைலை இம்போர்ட் பண்ணுறதுக்கப்புறம் அந்த ஃபைலோட சைஸ், அந்த 3D மாடலோட சைஸ் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கேமரா வியூவில் வந்து 3D மாடல் இருக்கிற மாதிரி செட் பண்ணி வைங்க. இப்போ கீழே மெனுவில் ரெண்டர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட 3D மாடல் வந்து ரெண்டர் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டும். நம்ம இன்னும் இந்த 3D மாடலுக்கு லைட்டிங்ஸ் கொடுக்கவே இல்லை, அதனால் கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். இப்போது வந்து நீங்கள் நார்மல் வியூவுக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடில் க்ரியேட்னு ஒரு மெனு இருக்கும். அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 லேம்ப்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த எந்த லேம்ப் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா பாயிண்ட் லேம்ப் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அதுவே தான் இருக்குது. இப்போது பாயிண்ட் லேம்ப் வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ அதை கொஞ்சம் மூவ் பண்ணி வைங்க. இப்போ வந்து ரெண்டர் வியூவில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைட்டிங்ஸ் வந்து அந்த 3D மாடலில் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் வந்து எந்த லைட்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கிற மாதிரி இம்போர்ட் பண்ணுங்கள். இப்போது உங்களோட 3D மாடல் வந்து கேமரா வியூவில் எப்படி தெரியுதுன்னு பார்க்கணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு அந்த கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா வியூடு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேமரான்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3D மாடல் வந்து உங்களுக்கு கேமரா வியூவில் எப்படி தெரியும் அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டும். அந்த கேமரா வியூக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 3D மாடலை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிளெண்டரில் மோஷன் ட்ராக்கிங் டெக்னிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து டாப்பில் அங்கே மெனுவில் வந்து உங்களுக்கு மோஷன் ட்ராக்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பிளேன் ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களோட வீடியோ ஃபுட்டேஜை நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். கீழே வந்து ஓப்பன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட வீடியோ ஃபுட்டேஜ் எங்கே இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட வீடியோ வந்து எவ்வளோ லென்த்துக்கு இருக்கணும்னு அதில் மென்ஷன் பண்ணி வைங்க. இப்போ வந்து ப்ரீஃபிச் பண்ணணும் உங்களோட வீடியோவை. அப்போ தான் ட்ராக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேலே ப்ரீஃபிச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரீஃபிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிடெக்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ட்ராக் பாயிண்ட்ஸ் எல்லாமே இங்கே இந்த வீடியோவில் ப்ரொஜெக்ட் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து கீழே ட்ராக் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வீடியோ எல்லாம் ட்ராக் ஆகிட்டே வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வீடியோ வந்து பாதி தான் ப்ரீஃபிச் ஆகிருக்கு. மறுபடியும் மேலே வந்து லெஃப்ட் சைடில் அந்த ரீலோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ரீஃபிச் கொடுத்துட்டு மறுபடியும் ட்ராக் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இப்போது வந்து உங்களோட வீடியோ வந்து ஃபுல்லாக ட்ராக் ஆனதுக்கு அப்புறமா உங்களோட 3D ஃபுட்டேஜை இம்போர்ட் பண்ணணும் நீங்கள் அந்த வீடியோவில். அது எப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். இப்போது ட்ராக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் சால்வ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு சால்வ் கேமரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த சால்வ் எரர் வந்து 0 பாயிண்டில் தான் வரணும் உங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். இப்போது அதில் இருக்கிற ட்ராக் பாயிண்ட்ஸில் ஏதாவது 3 ட்ராக் பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணுங்கள். ஷிஃப்ட் அழுத்தி செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ஃப்ளோர்னு கொடுங்க. இப்போது இன்னும் ஒரு ட்ராக் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஆர்ஜின்னு கொடுங்க. இப்போது வந்து செட் பேக்ரவுண்ட் அப்புறம் செட் ட்ராக்கிங் பாயிண்ட்ஸ் அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த ட்ராக் பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்த 3D வியூவில் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ 3D வியூ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ட்ராக் பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த 3D வியூவிலையும் தெரியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராக் பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த 3D வியூவிலேயே ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த ட்ராக் பாயிண்ட்ஸ் கூடவே இந்த 3D ஆப்ஜெக்ட்டும் மூவ் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ கேமரா வியூவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கேமரா வியூவில் வந்து உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் வந்து ப்ரொஜெக்ட் ஆகலை அப்படின்னா அந்த வீடியோ பேக்ரவுண்ட் வந்து ப்ரொஜெக்ட் ஆகலை அப்படின்னா இங்கே வந்து லெஃப்ட் சைடில் ஒரு மெனு ஆப்ஷன் இருக்கும். அங்கே வந்து அந்த செட் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பேக்ரவுண்ட் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சு அந்த 3D வியூவில். இப்போது அந்த 3D மாடலோட சைஸை வந்து டிக்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ அந்த 3D மாடலோட சைஸையும் அதோட ப்ரொஜெக்ஷன் வியூவையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணி வைங்க. இப்போ வந்து உங்களோட ஃபுட்டேஜை ரெண்டர்டு வியூவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3D ஆப்ஜெக்ட் வந்து உங்களோட வீடியோவில் எப்படி ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக காட்டும். இப்போது ஃபுல் 3D வியூ பிளேனை ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது ரெண்டர்டு இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட வீடியோ இப்படி தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு காட்டும். இப்போது கடைசி ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணணும். மேலே வந்து ரெண்டர் அனிமேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து ரெண்டர் ஆகி எக்ஸ்போர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட வீடியோவை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்களும் நம்ம ஐடியா பிளானட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு நிறையா விஎஃப்எக்ஸ் டியூட்டோரியல்ஸ், பிளெண்டரு இல்லைனா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸு இது மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல்ஸ் நிறையா தமிழில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.